வணக்கம். 2 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. இனி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கீழே தள்ளிவிடப்பட்டதாக டிஸ்சார்ஜ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் இல்லத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய PH பாண்டியன் ஜெயலலிதா சிகிச்சை விவரங்களை முழுமையாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஜெயலலிதாவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது பதிவான CCTV காட்சிகள் மற்றும் போயஸ் கார்டனில் இருக்கும் CCTV காட்சிகளை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் ஜெயலலிதா கீழே தள்ளிவிடப்பட்டதாக டிஸ்சார்ஜ் அறிக்கையில் உள்ளதாகவும் PH பாண்டியன் குற்றம் சாட்டினார். வந்த பிறகு அகற்றப்படுகிறது. 27 CCTV கேமராக்களை அப்போலோ மருத்துவமனை கீழே தள்ளிவிடப்பட்டு அங்கே இருந்து ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் ஆம்புலன்ஸ் வேனில் என்று அப்போலோ ஆஸ்பத்திரியின் டிஸ்சார்ஜ் சம்மரி கூறுகிறது. நான் சொல்லவில்லை, அப்போலோ ஆஸ்பத்திரியின் டிஸ்சார்ஜ் சம்மரி. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டது. டிஸ்சார்ஜ் சம்மரியில் இதை சொல்லி இருக்கின்றார்கள், தள்ளிவிடப்பட்டார் என்று. அதற்கு அடுத்தாற்போல் அவர் அங்கே ஆஸ்பத்திரிக்கு வருவதற்கு முன்பு போயஸ் கார்டனில் இருந்து அப்போலோ ஆம்புலன்ஸ் வேனுக்காக அப்போலோவுக்கு தொலைபேசி எண் 1066 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேனை அனுப்புங்கள் என்று ஒருவர் கேட்கின்றார். அவர் ஒரு DSP. யார் அந்த DSP, அவருடைய பெயர் என்ன என்று எங்களுக்கு தெரியாது. அந்த ஆம்புலன்ஸிற்கு அவர்கள் அழைத்து செல்வதற்கு எத்தனை மணிக்கு ஆம்புலன்ஸ் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து கிளம்ப ஆரம்பித்தது, எத்தனை மணிக்கு போயஸ் கார்டன் சென்றது, எத்தனை மணிக்கு அவர்களை அந்த ஆம்புலன்ஸ் வேனில் ஏற்றிக்கொண்டு அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு யார் யாரெல்லாம் கூட வந்தார்கள் என்பதை சந்தேகம் தெளிவதற்கு இந்த கேள்வியை கேட்கின்றோம். இதேபோல் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து சிங்கப்பூர் மருத்துவமனைக்கு ஜெயலலிதாவை ஏன் அழைத்து செல்லவில்லை என்றும் PH பாண்டியன் கேள்வி எழுப்பினார். மருத்துவமனையிலிருந்து கண்காணிப்பு கேமராக்களை நீக்கச் சொன்னது யார் என்றும் ஜெயலலிதாவிற்கான சிகிச்சையை நிறுத்த சொன்னது யார் என்றும் PH பாண்டியன் கேள்வி எழுப்பினார். அப்போலோ மருத்துவமனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கில் ஒரு பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்திருக்கிறது. அந்த பிரமாண வாக்குமூலத்தில் அம்மா அவருடைய ஆயுளின் முடிவை புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லுகின்றேன். A medical decision was taken to allow a natural cessation of life on 5/12/2016. அதான் அம்மாவுடைய உயிரை எடுப்பதற்கு ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தி நார்மல் செசேஷன் ஆஃப் லைஃப், இதுதான் அவள் போட்ட லாங்குவேஜ். A medical decision was taken to allow a natural cessation of life on 5/12/2016. இதற்கு அனுமதி அளித்தது யார்? அந்த உயிரை எடுக்க சொன்னது யார்? ட்ரீட்மெண்ட்டை நிறுத்த சொன்னது யார்? இந்த நிலை எங்களுக்கு தெரியாத புதிராக இருக்கிறது. இதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு அவருடைய முடிவை நிர்ணயித்த சக்தி யார்? தண்டனை பெற்றவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது என்ற எந்த சட்டமும் இல்லை என அதிமுக MP நவநீத கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது கூடவே இருந்த பன்னீர்செல்வம் தற்போது ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சுயநலத்திற்காக கருத்துக்களை தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இதன் பின்னணியில் திமுக இருப்பதாகவும் நவநீத கிருஷ்ணன் தெரிவித்தார். தண்டனை பெற்றவர்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடாது என்று எந்த சட்டமும் சொல்லவில்லை. லல்லு பிரசாத் யாதவ் முன்பே இருந்திருக்கிறார். அம்மா கூட தண்டனை பெற்ற பிறகு தொடர்ந்து கழகத்தின் பொதுச்செயலராக இருந்துள்ளார்கள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூரில் ONGC அலுவலகம் முன்பு இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன.
இதன் ஒரு பகுதியாக திருவாரூரில் உள்ள ONGC அலுவலகம் முன்பு இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இளைஞர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் விளைநிலங்கள் சீரழிக்கப்படும், குடிநீர் வீணடிக்கப்படும். இன்றைக்கு ஏற்கனவே தண்ணி கிடைக்காமல் வறட்சியால் விவசாயி செத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த விவசாயிகளை பாதுகாக்க மத்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கம் தயாராக நிலையத்தில் இன்னைக்கு பன்னாட்டு கம்பெனியின் மூலம் இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமுல்படுத்தி நிறைவேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு குளிர்பான நிறுவனங்கள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்ததை கண்டித்து திருநெல்வேலியில் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்திய இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆற்றில் தண்ணீர் எடுக்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்ததை கண்டித்தும் ஆற்றின் நீர்வரத்து மற்றும் மாவட்டத்தின் வறட்சி நிலைமை குறித்தும் உண்மை நிலவரத்தை நீதிமன்றத்தில் அறிக்கையாக அளிக்காத மாவட்ட ஆட்சியரை கண்டித்தும் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் இறங்கி மாணவர்களும் சமூக ஆர்வலர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போன்று தாமிரபரணி ஆற்றை காக்க மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் மாணவர்கள் தெரிவித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை பின்னர் விடுவித்தனர். வற்றாத ஜீவனதி தாமிரபரணிலே இந்த வருஷம் தண்ணி வற்றி போச்சு. கடந்த மாதம் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாமல் உரை கிணறு பகுதியில் JCB வச்சு தோண்டி தான் அப்புறம் தண்ணியை நீரேற்று பம்பில் ஏற்றி மக்களுக்கு குடிநீர் சப்ளை பண்ணாங்க. இந்த சூழ்நிலையில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் உபரி நீர் கொடுப்பதாக நீதிமன்றத்தில் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசு இதை தடுத்திருக்கணும், இந்த தடையை தொடர்ந்து இருக்கணும். தடையை தொடராமல் இதில் கவனக்குறைவாக செயல்பட்டு தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக அவங்க இந்த தடையை இப்போ நீக்கி அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்காங்க. இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள், வியாபாரிகள் அனைவரும் பெப்சி கோக்கை புறக்கணிச்சிருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் இப்படியான ஒரு உத்தரவு சமூக ஆர்வலர்கள் இளைஞருக்கு பெரும் வேதனை அளிக்கிறது. இது தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் தொடர் புகார்கள் அளிக்கப்பட்டது. தாமிரபரணியை பாதுகாக்க சொல்லி இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்க முன் வரல. இவங்க நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து அரசு தரப்புலேருந்து உயர்நீதிமன்றத்தில் என்ன டாக்குமெண்ட் என்ன சமர்ப்பிச்சாங்கன்னு தெரியல. அதுக்கு தகுந்தாப்புல தான் தீர்ப்பு வந்திருக்கு. எனவே உயர்நீதிமன்றம் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பெப்சி கோக்கை நிரந்தரமாக தடை செஞ்சு தாமிரபரணி தண்ணீர் அடிக்கிறது நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இல்லைன்னா எங்கள் போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும். உயர்நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்தும் மாவட்ட ஆட்சியர் உண்மை நிலவரத்தை அறிக்கையாக அளிக்காததை கண்டித்தும் இந்து மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் உடையார் தனியாளாக ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்தினார். அவர் ஆற்றிற்கு பாலூற்றியும் தர்ப்பணம் அளித்தும் போராட்டம் நடத்தினார். தாமிரபரணியினுடைய நீரை எடுத்து கொக்கோகோலா பன்னாட்டு கம்பெனி நிறுவனத்துக்கு கொடுப்பதற்காக மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் இன்றைக்கு வழங்க கோரி இன்றைக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லியும் உத்தரவை நான் இந்து மக்கள் கட்சி சார்பாக இன்றைக்கு ஆற்றிலே பால் ஊற்றி அவர் கொடுத்த அந்த நீதியரசர் கொடுத்த உத்தரவை பால் ஊற்றி பூ போட்டு அதை நாங்கள் என்ன செய்கிறோம் தர்ப்பணம் செய்திருக்கிறேன். பெப்சி, கோக் போன்ற அந்நிய குளிர்பானங்களை புறக்கணிக்கப் போவதாக பன்னாட்டு நிறுவன ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மாணவர்கள் தூவிய விதையின் விளைவாக பெப்சி, கோக் போன்ற அந்நிய குளிர்பானங்களை மார்ச் 1ஆம் தேதி முதல் விற்கப் போவதில்லை என வணிகர் சங்கங்கள் அறிவித்தன. அதன் தொடர்ச்சியாக பன்னாட்டு நிறுவன ஊழியர்களும் பெப்சி, கோக்கிற்கு எதிரான பரப்புரையில் இணைந்துள்ளனர். பல பன்னாட்டு நிறுவனங்களில் கூட்டங்கள் நடத்தப்பட்டு அந்நிய குளிர்பானங்களை புறக்கணிக்க வேண்டும் என பரப்புரை செய்யப்பட்டு வருகிறது. கிண்டியில் உள்ள பன்னாட்டு நிறுவன ஊழியர்கள் இன்று காலை தங்களது நிறுவனம் முன்பாக ஒன்று திரண்டு பெப்சி, கோக்கை பயன்படுத்தப் போவதில்லை என உறுதிமொழி எடுத்தனர். மேலும் அந்நிய குளிர்பானங்களை தரையில் கொட்டி தங்களது எதிர்ப்பையும் பதிவு செய்தனர். விவசாயிகள் தான் அடிப்படை நாட்டுக்கு. அந்த முதுகெலும்பை உடைச்சிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி வரக்கூடிய ஒரு 500 ml ஒரு 250 ml பெப்சி பண்ணணும்னா கிட்டத்தட்ட 20 லிட்டர் தண்ணீர் நிலத்தடி நீர் அவங்க உரிகிறாங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு பெப்சி எதுக்கு குடிக்கணும்? நம்ம நாட்டிலே இருக்குது, இளநீர் இருக்குது, நுங்கு இருக்குது, பல பானங்கள் இருக்குது. ஸோ ஆர்கானிக் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லி நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்கோம். டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு மைண்ட் சேஞ்ச் யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறைய வந்திருக்கு. கார்ப்பரேட் கம்பெனிஸில் எல்லாருமே அதை முன்னெடுத்து சென்றுட்ருக்காங்க. ஸோ அதனுடைய முதல் கட்டமாக இங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஊழியர்கள் எல்லாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறது, இனி கோக் பெப்சியை அருந்தவே மாட்டோம். பெண்கள் உடல் ரீதியாக ஆண்களை விட கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆகட்டும், டைஜஸ்ட் சிஸ்டம் ஆகட்டும் ரொம்ப மென்மையானது பெண்கள் நார்மலாகவே. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆசிட் கண்டென்ட் இருக்கிற ஒரு உணவை அவங்க உட்கொள்ளும் போது கண்டிப்பாக ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு இது டேஞ்சராக தான் இருக்கும். ஸோ முதல்ல பெண்கள் அதை ஸ்டாப் பண்ணணும். டு பி மோர் ப்ரிசைஸ், எங்கள் வீட்டில் மாடி தோட்டம் இருக்குது. தோட்டத்தில் பூச்சிக்கொல்லியாகவே கூட நான் சில சமயம் இந்த கோக்கு பெப்சி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி யூஸ் பண்ண
பட்ட ஒரு பொருளை நம்ம வீட்டில் ஹெல்த்துக்கு நம்ம அது எவ்வளோ அசாடஸாக இருக்கும்ன்றதை எல்லாருமே இப்போ ஃபீல் பண்ணணும், திங்க் பண்ணணும். இதை இன்னியோட பேன் பண்ணோம். ஆஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் யாரும் குடிக்கிறது இல்லை. இதை வந்து இந்த ஒரு ஹைஃபை பீப்புள் தான் வந்து இதை குடிக்கிறாங்க. அவங்க ஸோ அவேர்னஸ் ஒருத்தங்கிட்டேருந்து வரணும். சரி, கோக் பெப்சியில் மட்டும் வாழ்ந்துட முடியுமா? பீஸா பர்கரில் மட்டும் வாழ்ந்துட முடியுமா? ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இல்லை. அல்டிமேட்லி ஒரு வேளையாவது நம்ம ரைஸ் சாப்பிட்ற ஆள். அந்த ரைஸ் எங்கேருந்து வரும்? ஃபார்மர்ஸ்லேருந்து வரும். அவங்கள இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு. நம்மளோட குழந்தைங்களுக்கும் வருங்கால நம்ம வர்ற தலைமுறைகளுக்கும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளோட நாட்டு குளிர்பானங்கள், மோர், பதப்பட்ட பதநீர், இளநீர், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உடலுக்கும் நன்மையாக கூட வேண்டிய விஷயமா இருக்கும். தீங்கு விளைவிக்கக்கூடியாத விஷயம் இருக்கிறதுனால இது யாருக்குமே வந்து பாதிப்பு இல்லாமல் நம்மளோட வருங்காலம் வந்து நல்ல விலையாக போகும் என்றது தான் என்னோட கருத்து. மாணவர்களின் படிப்பில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் தேர்வு மாணவர்களுக்கு ஏற்றது இல்லை என்பதை உணர்ந்து மாநில அரசு விரைவாக அவசர சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்கு தேர்வு குறித்து உள்ள குழப்பத்தை அரசு தீர்க்க வேண்டும் என்றும் வாசன் வலியுறுத்தினார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நெடுவாசலில் நடைபெற்று வரும் போராட்டத்தை மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் வாசன் குற்றம் சாட்டினார். மாணவர்களுடைய படிப்பு விஷயத்திலே தமிழக அரசு உண்மை நிலை தெரியாமல், அதனுடைய ஆழம் புரியாமல் தவறு செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாணவருடைய படிப்பிலே அரசியல் செய்ய வேண்டாம். இந்த அரசு ஏற்கனவே மக்கள் செல்வாக்கை இழந்த அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாணவர்கள் செல்வாக்கு இந்த அரசுக்கு இருக்கின்றதா என்றால் இல்லை என்று தான் நான் கூற வேண்டும். அதை 100% இது போன்ற தவறான செயல்களிலே அரசு ஈடுபட்டு உறுதி செய்து கொள்ள வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழக அரசின் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் நாளை மாலை நடைபெறவுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் மார்ச் மாதம் முதல் 2 வாரங்களில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுவது வழக்கம். தமிழக அரசியலில் ஏற்பட்ட குழப்பங்களை அடுத்து புதிய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றுள்ளார். இதனால் மாநில அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்வது தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக பட்ஜெட் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக சென்னை தலைமை செயலகத்தில் நாளை மாலை அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தமிழக பட்ஜெட் குறித்தும், துறை ரீதியான கொள்கைகள் குறித்தும், துறை ரீதியான நிதி ஒதுக்குதல் திட்டங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் இன்று தொடங்கிய 12ஆம் வகுப்பு தேர்வை 9,30,000 மாணவர்கள் எழுதினர். முதல் தேர்வாக மொழிப்பாட தேர்வு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் 2,427 மையங்களில் 6,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 9,30,000 பேர் தேர்வு எழுதினர். சென்னை புழல் சிறையில் மட்டும் 98 சிறை கைதிகளும் தேர்வு எழுதினர். தேர்வு மையங்கள் மற்றும் வினாத்தாள், விடைத்தாள் கட்டுகளை பாதுகாக்க 8,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தேர்வு மையங்களுக்கு குடிநீர் வழங்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 5 மையங்களுக்கு ஒரு மொபைல் குழு வீதம் 500 குழுக்கள் அமைத்து வினாத்தாள் வழங்கல் மற்றும் வினாத்தாள் சேகரிப்பு பணிகளை செய்தனர். தேர்வில் முறைகேடுகள் நடக்காமல் தடுக்க மாநிலம் முழுவதும் 4,000 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருந்தன. +2 தேர்வில் இன்று தமிழ் முதல் தாள் தேர்வு வினாத்தாள் எளிதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதினோம். எக்ஸாம் 4 மார்க் 10 மார்க் எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. 1 மார்க் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. அதுவும் படித்ததாக தான் இருந்தது. இன்னைக்கு எக்ஸாம் நல்லா இருந்தது. இதே மாதிரி எல்லா எக்ஸாம் வந்தால் நல்ல மார்க் எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருந்தது. 1 மார்க்ஸ்க்கு தான் கொஞ்சம் புக்கிங்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதுவும் இதுக்கு மாதிரி ஆஃப் இயர்லி, குவார்டர்லி அது மாதிரி எக்ஸாம் எழுதும் போது கேட்டிருந்த கொஸ்டினே கேட்டனால எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. 2 மார்க்கு 4 மார்க்கு எல்லாமே ரொம்ப ஈஸி. இத்துடன் எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவுற்றன. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நியூஸ் தமிழோடு.